ஸோ உங்கள் ஃபிஷ் டேங்க்ல எத்தனை ஃபிஷஸ் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ தொடர்ந்து அந்த டவுட் கேட்கறதுனால இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இது ரெகுலராக நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என்கிட்ட ஒரு 2 அடி டேங்க் இருக்குது, இதில் எத்தனை ஃபிஷஸ் வைக்கலாம்? அதே மாதிரி வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு 1 feet டேங்க் இருக்குது, எத்தனை ஃபிஷஸ் வைக்கலாம்? மோஸ்ட்டாக ஒரு டவுட்னு பார்த்தீங்கன்னா 1 feet டேங்க் வச்சிருக்கேன், எத்தனை ஃபிஷஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்துட்டு லைவாக என்னோட ஃபிஷ் டேங்க்கில் நான் எத்தனை ஃபிஷஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இன்ட்ரோ வெளில தான் எடுக்கிற மாதிரி இருந்தேன். வெளில கொஞ்சம் அந்த ஏதோ பில்டிங் நாய்ஸ் இருக்குது, அதனால் வந்துட்டு அதை எடுக்க முடியல. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷஸ் எவ்வளோ வச்சுருக்கேன்றதை எடுத்துட்டேன். பட் இன்ட்ரோ எடுக்கிறதுக்குள்ளே அந்த பில்டிங் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வெளில எடுக்க முடியல. ஸோ அதனால தான் உள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க, எத்தனை ஃபிஷஸ் நான் என் ஃபிஷ் டேங்கில் வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரலாம் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 feet டேங்க்கில் எத்தனை ஃபிஷஸ் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ 2 feet டேங்க்கில் இதில் எத்தனை ஃபிஷஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 3 எல்லோ, அப்புறம் வந்துட்டு 2 ஆரஞ்சு, 3 பிங்க்கு, ஒரு க்ரீன் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த டேங்க்கில் 9 ஃபிஷஸ் இருக்குது. இது ஒரு 2 feet டேங்க்கு. இதில் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த சைஸ் ஃபிஷ்ஷு ஒரு 12 ஃபிஷஸ் விடலாம், அதாவது 6 பேர் விடலாம். அதே மாதிரி இந்த டேங்க் பாருங்கள், இது ஒரு 1.5 feet டேங்க்கு. இதில் வந்துட்டு இது ஒரே ஒரு ஃப்ளோரான் மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எந்த ஃபிஷஸும் வைக்கல, வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வைக்கல. இதில் அதே மாதிரி வந்து அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கான ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த டேங்கை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 2 feet டேங்க் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது கொஞ்சம் வைடரான டேங்க்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேங்க்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வைடரான டேங்க்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2 feet லென்த்து, 1 feet வந்து பிரெத் வரும், அப்புறம் 1 feet ஹைட் வரும். அது வந்து 1 feet ஹைட் மட்டும் வரும், பிரெத் வந்து 10 inches தான் இருக்கும். இது வந்து பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீட்டா ஃபிஷஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபீமேல் ஃபிஷ் சரோரிட்டி டேங்க் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப நாளாக வைக்கணும்னு எனக்கு ஆசை, அதனால வந்துட்டு இந்த டேங்க் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 பீட்டா ஃபிஷஸ் இருக்குது. ஸோ எனக்கு இது போதும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் எவ்வளோ ஃபிஷஸ் இந்த சைஸில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 ஃபிஷஸ் வரைக்கும் வைக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet டேங்க்கு, அதாவது 1 feet ஃபைபர் டேங்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிஷ் தான் வச்சுருக்கேன், ஏன்னா இது பெரிய ஃபிஷ்னால இதில் ஒரு ஃபிஷ் வச்சுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet டேங்க் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ் தான் வச்சுருக்கேன். இது வந்து 1.25 அடி டேங்க்கு. ஸோ 1.25க்கு 6க்கு 6, அதாவது 6 inch ஹைட்டு, 6 inch பிரெத் இருக்கும். ஸோ இதில் எத்தனை ஃபிஷ் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 குட்டி டெட்ரா ஃபிஷ், அதாவது நியான் டெட்ரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷ்ரிம்ப் வச்சுருக்கேன். ஸோ ஷ்ரிம்ப் பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ 5 ஷ்ரிம்ப் இருக்குது, இதில் எல்லாம் அங்கங்கே ஒளிஞ்சிட்ருக்கு. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி சைஸ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா இந்த சைஸ் ஃபிஷ்ஷஸ் தான் நீங்கள் இதில் வைக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அளவு, அவ்வளோதான் ஃபிஷஸ் வைக்கணுன்ட்டு நான் ஒரு ஐடியா வச்சுருப்பேன் இல்லையா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து மேக்ஸிமமும் ஒரு சில தொட்டிகளுக்கு சொல்லியிருக்கேன் இவ்வளோ ஃபிஷஸ் வைக்கலான்ட்டு. ஸோ அதுக்கு மேலே அந்த தொட்டியில் வந்து ஃபிஷஸ் டம்ப் பண்ணாதீங்க. எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேலே போச்சுன்னா ஃபிஷஸ்க்கான கரெக்டான ஆக்சிஜன் லெவலும் இருக்காது, அதுக்கான கரெக்டான ஸ்பேஸும் இருக்காது. இப்போ நான் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கிறதுனால, அதாவது அது ஒரு மேக்ஸிமம் லைஃப் சைக்கிள் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது வாழுது. ஸோ என்ன நண்பா, வீடியோ பார்த்தீங்களா? என் ஃபிஷ் டேங்க்ல எத்தனை ஃபிஷஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபிஷஸ் வச்சிருக்கேன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து என் ஃபிஷ் டேங்க்ல அது எவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்காக இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததுன்னா அவ்வளோ ஃபிஷஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதிகமாக ஃபிஷஸ் நான் டம்ப் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அளவுக்கு ஃபிஷஸ் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் ஃபிஷஸ் இறக்கிறத தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து ஃபிஷ் டேங்க்கும் ரொம்ப அழுக்காகாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும். ஃபிஷஸ் அதிகமாக இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு ஃபிஷஸ் மெயின்டைன் பண்ணேன். இதுதான் வந்துட்டு ஒரு ஜென்ரிக்கான ஃபிஷ் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஃபிஷஸ் அதிகமாக டம்ப் பண்ணால் பார்க்கறதுக்கு வேணால் அழகாக இருக்கும், இல்லை வந்துட்டு இந்த கடையில் இருக்க மாதிரி கொச்சன்னு வச்சுருக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடையில் வந்துட்டு அவங்க விற்றுருவாங்க. ஸோ அதனால அடுத்து அது போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை தொடர்ந்து அதே ஒரு டம்பிங்கில் வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷஸ் ஸ்ட்ரெஸ் ஆகி இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு டேங்குக்கு இவ்வளோ ஃபிஷஸ் தான் இருக்கணும்ட்டு ஒரு அளவு இருக்குது. ஸோ அதுபடி வச்சு வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது.
ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.